வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां शरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய தினந்தோறும் பதிவிடப்படும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களுடைய இருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோண சத்ததம சர்க்கா சர்க்கமானது 99. மகாபார்ஸ்வதா, அதாவது அரக்கன் ராமனுடைய அமைச்சர், அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வன், வாலியனுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதனானவர் வதம் செய்தாராம், கொன்று போட்டாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு தாம் சாட்சாத் ஸ்ரீ சீதா லட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்ஷ்ய கவிதாசாதாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्घनेभ्यः. श्री सीतालक्ष्मणवरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं युद्धकाण्डத்தில் ஏகோண சாததம சர்க்கா சர்க்கமானது 99. மகாபார்ஸ்வதா, அதாவது வாலியனுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதன் அரக்கன் ராமனுடைய அமைச்சர் அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வனை வதம் செய்தானாம், கொன்று போட்டானாம். மகோதரேது நகதே மகாபார்ஸ்வோ மகாபலஹ சுக்ரீவேன சவீக்ஷ்யாத क्रोधात् संरक्तलोचनः अंगदस्य समूं भीमा क्षोभयामास सायकैः. வானர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் அவரால் மகோதரனானவன் மாய்க்கப்பட்டான் அப்படின்ற அந்த ஒரு செய்தியை ரொம்பவும் மகா பலசாலியாக இருக்கக்கூடிய மகாபார்ஸ்வன் அரக்கனாகப்பட்டவன் கண்டால பார்த்ததுமே என்ன பண்ணானா, உடனே கோபத்தால் பொங்கி எழுந்தானாம். பொங்கி எழுந்த தன்னுடைய சிவந்த கண்களோட மகோதரனுடைய அழிவுக்கு பழி தீர்த்து கொள்வதற்காக அங்கதனுடைய பெரிய சேனையை வானர சேனையை பானங்களால் கலக்கி பிழிந்து எடுத்தானாம். வானராணாம் முக்கியானாம் உத்தமாகானி சர்வசா பாதயாமாச காயேभ्य பலம் விருத்தாதி
வானிலகா. அதாவது ஒரு புயல் காற்றானது வீசுறது வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், மரத்தில் வந்து பழுத்துருக்கிற இந்த பழங்கள்லாம் அந்த காம்புலேருந்து வெக எளிதாக கீழே விழுந்துடும். காற்றுக்கு வந்து தாங்காமல் அது கீழே விழுந்துடும். அதுபோல் இந்த மகாபார்ஸ்வனாகப்பட்டவன் முக்கியமான வானர்களினுடைய தலைகளை வந்து அவர்களுடைய உடல்லேருந்து பிரித்து எடுத்து தள்ளினானாம். கேஷாம் சிதேஷுபீர் பாகும் ஸ்கந்தான் சிச்சேத ராட்சசா வானராணாம் சுசங்கிருத்தா பார்ஸ்வம் கேஷம் யதாரயத்து. ரொம்பவும் கோபம் கொண்ட அந்த ராட்சசனாகப்பட்ட அந்த மகாபார்ஸ்வன் என்ன பண்ணானா, சில வானரங்களினுடைய கைகளையும் தோள்களையும் வெட்டி வீழ்த்தினானாம், வெட்டி போட்டானாம். சிலருடைய இடுப்பு பகுதியையும் பிளந்து தள்ளினானாம். தேர்தினா பாண வருஷேனா மகாபார்ஸ்வேன வானராக விஷாத விமுகா சர்வே பபூவூர் கதச்சேதசா. இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட இந்த மகாபார்ஸ்வனுடைய பானம் அவன் பொழிந்ததுனால காயப்படுத்தப்பட்ட வானரங்க எல்லாரும் என்ன பண்ணாலாம், இதுக்கு மேலே நம்மளால் போர் செய்ய முடியாது அப்படின்றத வந்து போர் செய்யறதையே வெறுத்துட்டு உணர்வை இழந்தவர்களாக அப்படியே இருந்தாலாம். நிரீட்ச பலமுத்விக்னம் அங்கதோ ராட்சசார்ஜிதம் வேகம் சக்கரிய மகாபாகு சமுத்திர இவ பர்வணி. இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வனால தன்னுடைய படைகள்லாம் ரொம்பவும் துன்புறுத்தப்படுவதை பார்த்த வாலியினுடைய புதல்வனாகப்பட்ட பெருந்தோழராக இருக்கக்கூடிய அங்கதன், அதாவது ஒரு பருவ காலங்கள் இருக்கு. அந்த பருவ காலங்கள்ல என்ன ஆகும், கடலானது பொங்கும். அதாவது ஒரு புயல் வருது அப்படின்னாக்கா மழையும் நிறைய பெய்யும். அப்போ வந்து அந்த கடலானது பொங்கி எழும். அதுபோல் தன்னுடைய ஆற்றலை வந்து அங்கதானவன் பெருக்கி கொண்டானான். அந்த சமயத்தில் ஆயசம் பரிகம் கிருஹ்யா சூரிய ரஷ்மி சமப்பிரபம் சமரே வானர சிரேஷ்டோ மகாபார்ஸ்வோ ஞபாத்தயத்து. அப்போ அந்த போர்க்களத்தில் சூரிய கிரகணம் ஒன்று ஏற்படுறதுன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி இருப்பார் சூரிய பகவான், ஒரு வெண்மையான ஒளி வீசுவார் இல்லையா. அந்த மாதிரி வெண்மை ஒளி வீசக்கூடிய இரும்பாலானதுமான ஒரு குண்டாந்தடியானது அங்கே இருந்துதான். அதை வந்து அங்கதனான தன்னுடைய கையில் எடுத்துட்டு அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் மீது வீசி எரிஞ்சானான். சதுதேன பிரகாரேனா மகாபார்ஸ்வோ விஷேதனா சசூத ஸ்யந்த நாஸ்தஸ்மாத் விசம்ஞ பராபதத் புவிஹி. இந்த அங்கவனை வந்து இந்த குண்டாந்தடியை எடுத்து வீசினானோன்னா, இரும்பு குண்டாந்தடி, அதில் வந்து அடிப்பட்ட இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் வந்து நினைவிழந்தானா. உடனே வந்து தேர்ப்பாளனுடைய தேர்லேருந்து கீழே விழுந்தானாம், தரையில் விழுந்தானாம். சர்க்ஷராஜஸ்து தேஜஸ்வி நீலாஞ்சன சயோபமஹ நிஷ்பத்திய சுமஹா வீர்யா ஸ்வாத் யூகான் மேகசன்னிபாத் பிரகிருஹ்ய கிரிஸ்ருங்காபாம் கிருத்த சுவிபுலாம் சிலாம் அஸ்வாஞ்சகான தரசா ஸ்யந்தனம் ச பவஞ்சதம். ரொம்ப
பேராண்மை உடையவர், வயசில் மூத்தவர், அளவற்ற பராக்கிரமம் படைத்தவர், ரொம்ப கண்ணங்கரையல்னு இருக்கக்கூடியவர். அதாவது எல்லாரும் கண்ணில் வந்து மை இட்டுக்கிறாளோன்னா அந்த மை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருமை நிறத்தில் இருக்கக்கூடியவருமான கரடி மன்னனாகப்பட்ட ஜாம்பவான் கரிய மேகம் கூட்டம் போல விளங்கக்கூடிய தன்னுடைய வியூகத்திலிருந்து வெள்ளம் வந்தாராம். ரொம்பவும் கோபத்தோடு என்ன பண்ணாராம், தன்னுடைய கையில் வந்து ஒரு மலை சிகரத்தை போன்ற ஒரு பெரிய பாறையை வந்து எடுத்துக்கொண்டு மகாபாரசனுடைய தேர் குதிரைகள் மீது வீசி எறிந்தாராம். குதிரைகளை வந்து அது வீசினோன்னா அது மேலே ஊந்தோம்னா குதிரையெல்லாம் செத்து போச்சு. அதுவும் வந்து கொன்று போட்டார். அந்த தேரையும் இந்த ஜாம்பவானாகப்பட்டவரை உடை தெரிஞ்சாராம். சுக்குநூறாகிட்டார் தேரையும், இந்த மகாபாரசனுடைய தேரை. முகூர்த்தால் லப்த சஜ்ஞஸ்து மகாபாரசோ மகாபலः அங்கதம் பகுவீர்பாணை பூஜஸ்தம் பிரத்யவித்யதா. இந்த அரக்கன் மகாபாரசன் இருக்கானே அவன் ரொம்ப பலசாலி. கொஞ்ச நேரம் ஒரு முகூர்த்த காலம், ஒரு முகூர்த்த காலங்கிறது 3.25 நாழிகை, 3 மணி நேரம், 1.5 மணி நேரம் வரும். 3.25 நாழிகை தான். இந்த 1.5 மணி நேரத்துக்கு என்ன பண்ணானா, தன்னுடைய சுயநினைவை வந்து பெற்றுன்றானா. உடனே என்ன பண்ணா, அங்கதன் மேலே ஏகப்பட்ட பானங்களை வீசி அவனை வந்து அங்கதனை வந்து தாக்கினானாம் மகாபாரசன். ஜாம்பவந்தம் கவாக்ஷம்ச திருஷ்ட்வா சரவீடிதௌ ஜக்ராஹ பரிகம் கோரம் அங்கத க்ரோதமூர்ச்சிதः. ஜாம்பவந்தம் திரிபீர்பாணை ராஜகான ஸ்தனாந்தரே ருக்ஷராஜம் கவாக்ஷம்ச ஜகான பகுவிஸ்வரைஹி. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, இந்த அரக்க மகாபாரசன் 3 பானங்கள்னால ஜாம்பவானுடைய மார்பை வந்து தாக்கினானா. கரடி மன்னனாகப்பட்ட கவாக்ஷனையும் அநேக பானங்களால் தாக்கினானா. அப்போ வந்து அங்கதான் என்ன பண்ணாராம், இந்த மாதிரி ஜாம்பவானும் கவாக்ஷனும் பானங்களால் வந்து துன்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த வாலியனுடைய புதல்வன் அங்கதான் ரொம்பவும் கோபம் கொண்டு ஒரு குண்டாந்தரியை வந்து தன்னோட கையில் எடுத்துட்டானாம். தஸ்யாங்கத பிரகுபிதோ ராட்சசஸ்ய தமாயசம் தூரஸ்தி தஸ்ய பரிகம் ரவிரஸ்மி சமப்பிரபம். துவாபியாம் புஜாபியாம் சங்கிருஹ்ய பிராம் அய்யத்வாச வேகவான் மகாபார்ஸ்வஸ்ய சிக்ஷேவ வதார்த்தம் வாலினஸ் சுதः. வாலினுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதான் ரொம்பவும் ஆத்திரம் கொண்டு இரும்பாலானதும் சூரிய பகவானுடைய வெளிச்சத்துக்கு ஏற்றதுமான ஒளி வீசக்கூடியதுமான அந்த தடியை வந்து தன்னுடைய 2 கைகளாலும் சேர்த்து பிடித்து அதை வந்து நல்ல பிரமாதமாக கையிலேயே இப்படியே சுழற்றி தொலைவில் இருந்த அந்த அரக்கனாகப்பட்ட மகாபாரசன் கொல்லக்கூடிய நோக்கத்தோட பலமாக வீசி எரிந்தானாம் அங்கதான். சதூக்ஷித்தோ பலவதா பரிகஸ்தஸ்ய ரக்ஷசः தனுஷ்ய சசரம் ஹஸ்தாஸ் சிரஸ்திரம் சாப்பியபாதையது. அதாவது அங்கதான் வந்து ரொம்பவும் பலம் புரந்திய அவனால் வீசி எரியப்பட்ட அந்த ஓலத்தடியானது அரக்கனுடைய
கையில் வச்சிருந்தான் பார்த்தீங்களா வில்லு பானம். அந்த பானம் வில்லு எல்லாத்தையும் அவனுடைய தலைப்பாய் தலையில் வந்து விட்டுருந்தான் பார்த்தீங்களா தலைப்பாக. அந்த தலைப்பாகையும் கீழே வீழ்த்தியதான் இந்த அங்கதனானவன் வீசிய அந்த வழக்கையானது. தம் சமா சாத்திய வைக்கேனா வாலிபுத்திர பிரதாபவான் தலேனாப்பிய ஹனத்கிருதா கர்ணபூலே சகுண்டலே. உடனே ரொம்பவும் பேராண்மை பெற்ற வாலியனுடைய புதல்வன் அங்கதன் அந்த அரக்கனாகப்பட்ட மகாபாரசனை வந்து நெருங்கி சென்று கோபத்தோட அவனுடைய காதல் அணிந்திருந்தான குண்டலங்கள், அந்த செவியில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலங்கள் செவியினுடைய அடிப்பகுதியில் தன்னோட உள்ளங்கையால் ஒரே அரைஞ்சானான் மகாபாரசனும் அங்கதான். சதுகிருத்தோ மகாவேகோ மகாபார்சோ மகாத்யுதி கரேனைக்கேன ஜக்ராஹ சுமஹந்தம் பரஸ்வதம். ரொம்பவும் பேராற்றல் கொண்டவன், போரிலேயே ரொம்பவும் விரைந்து செயல்படக்கூடியவன் அந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்சவன். அவன் என்ன பண்ணானா, இந்த அடியை தாங்காம ரொம்பவும் கோபம் கொண்டு ஒரு கையால் வந்து மிகப்பெரிய ஒரு கோடாரியை வந்து தன்னோட கையில் வந்து எடுத்துட்டானா. தம் தைல தௌத்தம் விமலம் சைலசாரமயம் திருடம் ராட்சச பரமகிருத்தோ வாலிபுத்திரே ஞபாதயத்து. எல்லையில்லாத கோபம் கொண்ட அந்த ராட்சசனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் எண்ணெய் வந்து முழுக்கவும் தடவி இருந்த பளபளப்போட விளங்கக்கூடிய மலை போல உறுதி பெற்றதும் இருக்கக்கூடிய யாராலுமே முறிக்க முடியாத அந்த கோடாரிய அங்கதன் மேலே வந்து வீழ்த்தினானாம். அங்கதன் மேலே வீசி எரிஞ்சானாம். தேன வாமாம்ச பலகே புருஷன் பிரத்ய உபாதித்தம் அங்கதோ மோக்ஷயாமாச சரோஷ சபரஸ்வதம். அது வந்து என்ன ஆச்சுன்னாக்கா, அங்கதனுடைய இடது தோள்பட்டையை தாக்கி காயப்படுத்தி அதிலேயே போய் இடது தோல்லையே நின்றுட்டான் அந்த கோடாரி. அந்த கோடாரியை வந்து உடனே அங்கதான் என்ன பண்ணானா, கோபத்தோட பிடுங்கி எரிஞ்சானா அந்த கோடாரிய. சாவீரோ வஜ்ர சங்காசம் அங்கதோ முஷ்டிமாத்மனா சம்வர்த்தயத சுசங்கிருத்தா பிதோஸ்துல்ய பராக்கிரமஹா. அதாவது இந்த அங்கதன் இருக்கானே, தன்னுடைய தந்தையாகப்பட்ட வாலிக்கு சமமான பலம் கொண்டவன், அவருக்கு நிகரானவன். அப்படி பராக்கிரமுடைய வீரனாகப்பட்ட அங்கதன் என்ன பண்ணானா, கோடாரி அடியினால ரொம்பவும் கோபம் கொண்டு வஜ்ராயுதம் போல அவருடைய முஷ்டியெல்லாம், அண்ணா தான் சொல்கிறது, குரங்குக்கெல்லாம் வந்து இந்த முஷ்டி கையே இதெல்லாம் ரொம்பவும் பலம் ஜாஸ்தி. இப்போ இருக்கிற குரங்குக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த உறுதியான தனது முஷ்டியை வந்து இப்படியே சுழட்டினானாம். முழங்கையை வந்து நல்லா பிரமாதமாக சுழட்டினானாம். ராட்சசஸ்ய ஸ்தனாபியாசே மர்மஜ்ஞோ ஹிருதயம் பிரதி இந்திராச நிசசம் அஸ்பர்சம் ச முஷ்டிம் விஞ்ஞபாத்தயது. அதாவது இந்த அங்கதன் வந்து இந்த மகாபாரசனை நம்ம வந்து எங்கே அடித்தா அவனோட உயிரானது போகும், அவன் உயிர்நிலை எங்கே இருக்கு அப்படின்றத பிரமாதமாக தெரிந்து கொண்டு அந்த அரக்கனாகப்பட்ட மகாபாரசனுடைய மார்பு பகுதியை வந்து
இதயத்தை குறி வச்சு வஜ்ராயுதம் போல உறுதியான தன்னுடைய முஷ்டியினால ஒரே அரைஞ்சானாம். முஷ்டியாலேயே அங்கதான். தேன தஸ்ய நிபாதேனா ராட்சசஸ்ய மகாமிருதே பபால ஹிருதயம் சாசு சா பபாத ஹதோபுவி. அன்னைக்கு அந்த போர் நடைபெற்ற அந்த சண்டையில் இந்த அங்கதன் இருக்கானோ அவனுடைய வலிமையான அந்த முஷ்டியினுடைய அடி தாக்குதல்னால அந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் அவனுடைய இதயமானது பிளக்கப்பட்டு உயிர் துறந்து போய் அப்படியே மண்ணில் வந்து சாய்ந்தானா மகாபார்ஸ்வன் அரக்கனானவன். தஸ்மின் நிபதிதே பூமௌ தத்சைன்யம் சம்பிரசுக்ஷுபே அபவஸ்ய மகான் குரோதா சமரே ராவணஸ்ய தூ. இந்த மாதிரி மகாபார்ஸ்வனானவன் அரக்கனாகப்பட்டவன் மண்ணில் வந்து உயிர் துறந்து சாய்ந்த உடனேயே அவனுடைய படையெல்லாம் மிகவும் திகைத்து தத்தளித்து கொண்டு போர்க்களத்து செய்தியை கேட்ட ராவணனுக்கும் இந்த மாதிரி போய் அவன்கிட்ட ராவணன்ட்ட போய் சொன்னாலாம் எல்லாரும். அவன் சொன்னோம்னா ராவணனுக்கும் ரொம்பவும் கோபமானது ரொம்பவும் அதிகமாக இருந்ததாம். வானராணாம் சகருஷ்டானாம் சிம்மநாதஸ்ய புஷ்கலா ஸ்போடயன்னிவ சப்தேனா லங்காம் சாட்டால கோபுராம் மகேந்திரேனேவ தேவானாம் நாத சம் அபவன் மகானு. அதாவது இது எப்படி இருக்குன்னாக்கா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அப்போ அந்த போரில் வந்து அசுரர்களை வந்து வெற்றி பெற்ற தேவேந்திரன் தேவர்களுடைய பிரமாதமான வெற்றி முழக்கம் எழுப்பி அந்த குரல் போல மகாபார்ஸ்வனானவன் உயிர் துறந்த வண்டியில் விழுந்த உடனே அழக்கன் விழுந்த உடனேயே வானரங்கள்லாம் எழுப்பி அந்த சிம்மநாதமும் வெற்றி ஒலியும் இலங்கையையும் அதன் கோட்டை இருக்கக்கூடிய அனைத்து தலங்களையும் பிளந்து விடுவது போல ரொம்பவும் பிரமாதமாக எழுந்து அந்த குரலானது அனைவருக்கும் கேட்டதாம். அதேந்திரச திருஸ்திரீத் இவாலயானாம் வனௌகசாம் சைவ மகா பிரணாதம் ஸ்ருத்வா சரோஷம் யுதி ராட்சசேந்திரः புனஸ்ய யுத்தாபி முகோ அவதஸ்தே. அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? இந்திரன் இல்லையா? அந்த இந்திரனுக்கு பகைவனான அரக்க வனனாகப்பட்ட மகாபாவியான ராவணன் போர்க்களத்தில் வந்து வானுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் மற்றும் வானரங்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரத்தை செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒலி ஓசையை வந்து தன்னுடைய செவியில வந்து கேட்டுட்டு ரொம்பவும் ஆத்திரம் கொண்டு என்ன பண்ணானா, போரை வந்து மீண்டும் நானே தொடங்குறேன் அப்படின்னுட்டு அதுக்கு உண்டான ஆயத்தமான நிலையில் இந்த ராவணனானவன் இருந்தானா. இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே ஏகோனசதம சர்க்கா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 99வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.